முள்ளிவாய்க்காலில் எமது தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட தினம். எனவே அதனை நினைத்து இந்த உயரிய சபையிலே முள்ளிவாய்க்கால் நினைத்து உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறியவனாக என்ற சபை பிரேரணையை முன்வைப்பதற்கு முன்பாக கௌரவ அஜித்குமார் அவர்கள் கூறியதை வழிமொழிந்தவனாகவும் அவர்கள் சம்பந்தமான ஒரு சில உதாரணங்களையும் சபையில எடுத்து கூறுவதற்கும் அது வழிமொழிந்து உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தளவுக்கு பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை, இதுல மாநகர சபைக்கு அதிகூடிய சட்டங்களும் அதிகூடியமான அதிகாரங்களும் இருக்குது. ஆனா இந்த சபை உயரிய சபை ஒரு வருடமாக நடந்து கொண்டிருக்குது. இங்க செயலாளர் மேசையிலையோ சரி, கௌரவ முதல்வர் மேசையிலையோ சரி, இந்த மாநகர சபை கட்டளை சட்ட புத்தகத்தை இதுவரைக்கும் கண்டது. அதாவது ஒரு பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்படுது என்று சொன்னாலோ இல்ல கௌரவ உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு பிரேரணையை கொண்டு வந்தாலோ அது சட்டபூர்வமாக நிறைவேற்றப்பட இயலுமா நிறைவேற்றப்பட இயலாதா என்பதை ஆராயக்கூடிய ஒரே ஒரு சட்டம் இந்த ஓர்டினன்ஸ், இந்த உயரிய மாநகர சபை கட்டளை சட்டம். இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால இலங்கையில இருக்கும்போது பிரகடனப்படுத்தப்பட்ட சட்டம். இந்த சட்டம் மிகவும் உயரியது. இந்த சட்டத்தை மீறி சபையாலையும் செய்யலாது, சபையில இருக்கிறவங்களாலையும் செய்ய இயலாது. இது சம்பந்தமான ஒரு சில உதாரணங்களை சொல்லிட்டு நான் இந்த மேல பிரேரணையை கொண்டு போறேன்னா, நேற்றைய தினம் 25ஆம் தேதி யாழ் மாநகர சபையால நிறைவேற்றப்பட்ட ஒரு பிரேரணை உண்டு. அதாவது தீர்மானம், சட்டவிரோதமான கட்டுமானங்களை அகற்றுதல். அது அடியே வீதியா இருந்தாலும் சரி, அடிக்கு சொந்தமான வீதியா இருந்தாலும் சரி, அது இருக்கிறது யாழ் மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்டு இடங்கள் உடனடியாக அகற்றப்பட்டது. இது நேற்று நடந்தது. அதுபோல நல்லூர்ல நடந்த ஒரு உதாரணம், கிட்டத்தட்ட 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 3வது தளம் கட்டுப்பட்டு போகுது. அது பிரதேச சபையால் அனுமதிக்கப்படவில்லை. எனவே அந்த அனுமதி இல்லாத கட்டிடத்தை உடனடியாக இடிக்க சொல்லியும், அந்த அனுமதி இல்லாத கட்டிடத்தை கட்டினதுக்காக 30,000 ரூபாய் பெறுமதியான கண்ட பணத்தை பிரதேச சபைக்கு கட்ட சொல்லியும், அதை உடைப்பதற்கான செலவை பிரதேச சபைக்கு அந்த கட்டிடத்துல உரிமையாளர் கட்டணும் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிச்சதுக்கு முதல் அடிப்படை உரிமை பிரதேச சபை சட்டம். அப்ப இப்படி இருக்கும்போது ஏன் எங்களோட திருவோணமலையில மட்டும் வரான ஒரு சட்டங்கள் செய்யலன்றது ஒரு கேள்விக்குறியான் இருக்கு. ஒரு வருஷமா இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுல ஒன்றே மட்டும் சொல்றேன். அதை செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஏன் நாங்க செய்யறோம் இல்லைன்ற ஒரு கேள்வி அந்த சபையிலேயே நான் முன் வச்சுட்டு போறேன். காத்தாங்குடி நகர சபையால 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை சொல்றேன். நகரசபை எல்லைக்குள் வீதிகளை மறித்து, அதாவது வடிகான்களாக இருந்தாலும் சரி, கால்வாயாக இருந்தாலும் சரி, அதை மேவிய கட்டிடங்களை உடனடியாக அகற்ற சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வீட்டுல அவரை கார் போறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோ பண்றாங்க இருந்தாங்க. உடனடியாக இடிச்சவங்க. பேஸ்புக்ல பார்க்கலாம், அவங்களோட நியூஸ்லயும் பார்க்கலாம். இப்ப சட்டங்கள் இங்க எல்லாருக்கும் சமனா இருக்கணும்ன்றதுதான் எங்கட நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அது திருவண்ணாமலையில எந்த அளவு சாத்தியம் என்றது எனக்கு இது ஒரு கேள்விக்குறியாவே இருந்து ஒன்று.